நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு துணி வந்து எவ்வளோ எடுக்கிறதுன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கா? அப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 80 பாயிண்ட்டு 1 மீட்ரு அப்படி எப்படி மார்க் பண்ணி நம்ம அளவு எடுக்கிறது? இப்போ கடையில் வந்து நம்ம துணி கேட்கணுன்னா எப்படி இந்த ப்ளவுஸ்க்கு 80 பாயிண்ட் போதுமா 1 மீட்ரு போதுமான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இது வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 1 மீட்ரு எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய வந்து உடம்பு சுற்றளவு, கை உயரம் அதை பொறுத்து தான் நம்ம இந்த துணி வந்து நம்ம மெஷர்மெண்ட்டு வாங்கணுங்க. உயரம் பாருங்கள் 14 இன்ச்சு வருது. பாடி உயரம் வந்து 14 ப்ளஸ் நாம் மடித்து தைக்க எடுத்துக்குவோம். இதே 12.5 இன்ச்சு எடுக்கிறவங்களா இருந்தால் அந்த அளவு வந்து நம்ம கம்மியாக எடுத்தால் போதும். இதே மாதிரி கை உயரம் பாருங்கள் 8.5 இன்ச்சு வருது. இப்போ இதனுடைய அளவுக்கு உடம்பு 14, கை உயரம் 8.5 ப்ளஸ் மடித்து தைக்க வேணுங்கும் போது 1 மீட்ரு இவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தேவைங்க, ப்ளவுஸ் பிட்டு. அதே நம்ம உயரம் வந்து 12.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி நம்ம அளவு கட் பண்ணுறோம் பாருங்கள். அவங்களுக்கு கை உயரம் 6 இன்ச்சு, உடம்பு வந்து 12.5 ப்ளஸ் மடித்து தைக்க இப்படி இந்த அளவு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 80 பாயிண்ட் இருந்தால் போதுங்க. உடம்பு பாடி சுற்றளவு, உயரம், கை உயரம் மேக்ஸிமம் உடம்பு உயரமும் கை உயரமும் பொறுத்து தான் நம்ம வந்து துணி அளவு எடுத்து வாங்கணுங்க. இப்போ கை உயரம் ஒரு 6 இன்ச்சு 5.5 இன்ச்சு மடித்து தைக்க ப்ளஸ் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து துணி கம்மியாக எடுத்திங்கன்னா போதும். இதே கை வந்து 12 இன்ச்சு அப்படி இறக்கமாக இருந்ததுன்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து துணி வந்து மேலே 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கணும். 1 10 எடுக்கணும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.